வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள தானே புயல் வெள்ளிக்கிழமை இரவில் கரையை கடக்கிறது. பலத்த மழை பெய்யும் என்று எச்சரிக்கை. பாதாள சாக்கடை திட்டத்தில் 50 கோடி ஊழல், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தானே புயலால் கடல் அலைகள் ஆக்ரோஷம், வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் பாதுகாப்பு வழங்கும்படி ஆட்சியர் முற்றுகை. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள தானே புயல் வெள்ளிக்கிழமை இரவு கரையை கடக்கவிருப்பதால் புதன்கிழமை இரவில் இருந்து கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் இறுதியில் தொடங்கியது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை சராசரி அளவை விட அதிகம் பெய்துள்ளது. இந்த வாரத்தில் மழை பருவகாலம் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக மாறியது. நேற்று அதிகாலை 800 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்த தானே புயல் இன்று காலை நிலவரப்படி வங்கக்கடலில் சென்னையில் இருந்து கிழக்கு தென்கிழக்கே 600 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெருங்கி வந்துள்ளது. தானே புயல் சென்னை நெருங்குவதன் காரணமாக இன்று இரவு முதல் சென்னை, புதுச்சேரி மற்றும் கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, பாம்பன், எண்ணூர், தூத்துக்குடி துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. தானே புயல் வெள்ளிக்கிழமை காலை கடலூருக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கிறது. அதுவரை தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதியில், குறிப்பாக வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக அலைகள் பல அடி உயரத்திற்கு எழும்புகின்றன. மேலும் பலத்த காற்றும் வீசுகிறது. புதுவையில் பாதாள சாக்கடை திட்டத்தில் 50 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய பொதுப்பணித்துறை வழிகாட்டுதலின்படி பாதாள சாக்கடை திட்ட பணிகள் 3 ஆண்டுகளில் முடிந்திருக்க வேண்டுமென்ற நிலையில், ஆனால் 2 ஆண்டுகளில் 15% பணிகள் தான் நடந்துள்ளது என்றும், இந்த திட்டத்தில் 50 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்துள்ளது என்றார். ஔவை நகர், அசோக் நகர், லாஸ்பேட்டையில் பணிகள் சரியாக செய்யப்படாத போதும் பணிகள் முடிவடைந்து விட்டதாக சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்ற முருகன், சப்கான்ட்ராக்ட் விடக்கூடாது என்பதையும் மீறி தந்துள்ளனர் என்றும், ஒப்பந்தம் பெற்ற நிறுவனம் கருப்பு பட்டியலில் உள்ளது என்றார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக புதுவையில் மீனவ கிராமங்களில் கடல்நீர் புகுந்துள்ளதால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மீனவ மக்கள் ஆட்சியரை முற்றுகையிட்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள தானே என்ற புயலால் புதுவை கடல் பகுதியில் கொந்தளிப்பு அதிகரித்து வருகிறது. திங்கட்கிழமை இரவில் கடற்கரையோரம் கொட்டப்பட்டுள்ள கற்களை தாண்டி வந்த அலைகளால் கடற்கரை சாலையில் வாக்கிங் சென்றவர்கள் மற்றும் நடைபாதையில் அமர்ந்திருந்தவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். செவ்வாய்க்கிழமை இரவிலும் கடலின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டதால் கரையோரம் வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் கடல் நீர் புகுந்தது. இதனால் அங்கு விரைந்து சென்ற வருவாய் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லும்படி அறிவுறுத்தினர். இதுபோன்ற சூழ்நிலையில் புயல் காரணமாக கடல் நீர் வீடுகளுக்கு புகுந்து வருவதால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும்படி வம்பா கீரப்பாளையம் மீனவ மக்கள் புதன்கிழமை காலை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதற்கு ஆட்சியர் பிரதீப் குமார் முதல்வருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கடல் அலை சீற்றம் காரணமாக புதுவை துறைமுகத்தில் இருந்து விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. புயல் கரையை கடக்கும் போது அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரையோர கிராமங்களில் வசிக்கும் மீனவர்கள் பீதியடைந்துள்ளனர்.
மணி நாம 9 ஏன்ட்டு சண்டை ஒரே தர ஒரே சரி அவங்க நிலைமை எனக்கு புரியுது நல்லாவே. இவருக்கே தெரியுது 1 மணிக்கு வந்தீங்களா அவ சத்தியத்தெல்லாம் திருப்பாங்க பொழுது இப்ப அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து இவங்க யாருமே அங்க வாழவே முடியாது. இவங்களுக்கு இப்ப நீங்க கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண போற பணமே 2,70,000 தான். அதுல ஒருத்தவங்களால வீடு கட்ட முடியுமா கூட கஷ்டம் தான். இப்ப விக்கிற விலைவாசி சொல்றாங்க. புதுவையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் காங்கிரஸ் கட்சியின் 127ஆம் ஆண்டு துவக்க விழா புதன்கிழமை காலை நடைபெற்றது. இதனையொட்டி ராஜீவ்காந்தி வெங்கடசுப்பா சிலைகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் ஆட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமை தாங்க மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை அருகே உள்ள ஆலங்குப்பத்தில் செவிலியர் குடியிருப்பு கட்டுவதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். புதுவை காலாப்பட்டு தொகுதி ஆலங்குப்பம் கிராமத்தில் தாய் சேய் நல விடுதி மற்றும் செவிலியர் குடியிருப்பு கட்டிடப் பணிகள் கட்டுவதற்கான பணிகள் 22 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனையொட்டி புதன்கிழமை நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுவாமிநாதன், உதவி பொறியாளர் தண்டபாணி, இளநிலை பொறியாளர் ரொசாரியோ மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கூட்டம் நடத்தாமல் எஸ்கேப் ஆன அதிகாரிகள். கூட்டுறவு ஒன்றிய அலுவலகம் முன்பாக மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் கைது. புதுவையில் பாரதி விழா கொண்டாட்டம். ஒழுங்கீனம் ஒழுக்கமாக வளர்ந்துள்ளதாக நெல்லைக்கண்ணன் பாய்ச்சல். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேகை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப்,
snake dance, passing the parcel, ringa ringa roses, merry-go-round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. Jewelry collections from Ram Tanganagai Maligai, Pondicherry. வைரம் வரம் வாங்கி வந்தேனே, இது தூய்மை நல்ல ராசி, இல்லை தோஷம். சரிகமகரிசா வைரம் வரம் வாங்கி வந்தேனே. Viva Diamond Jewelry collections from Ram Tanganagai Maligai. செய்திகள் தொடர்கின்றன. அனைத்து துறைகளிலும் மலேசிய தமிழர்கள் வளர்ந்து வருவதாக புதுவையில் நடைபெற்ற தமிழ்ச்சங்க விழாவில் அமைச்சர் ராஜவேலு பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுவை தமிழ்ச்சங்கம், கலைத்தமிழ் மையம், செபஸ்தியார் கலைக்கூடம் ஆகியவை இணைந்து மலேசிய தமிழர்களின் கலை நிகழ்ச்சிகளை வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் செவ்வாய்க்கிழமை நடத்தியது. கலைத்தமிழ் மைய தலைவர் பாஸ்கரன் வரவேற்புரையாற்ற தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கலைக்குழுவினரை பாராட்டி பேசிய அமைச்சர் ராஜவேலு, மலேசிய தமிழர்கள் கலைத்துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். மலேசிய கலைக்குழுவினர் கடந்த 15 நாட்களாக தமிழகம் மற்றும் புதுவையில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்திலும் கலைக்குழுவினர் தங்கள் நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர்.
நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு பெத்துச்செட்டிப்பேட்டில் நடத்தப்பட்ட தெருவோர விழிப்புணர்வு நாடகத்தில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு மனித தன்மை நுகர்வோர் மையம் சார்பில் தெருமுனை நுகர்வோர் விழிப்புணர்வு நாடகம் புதுவை பெத்திச்செட்டிப்பேட் அரசு பள்ளியில் புதன்கிழமை காலை நடைபெற்றது. ஆசிரியர் சித்ரா வரவேற்புரையாற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் சார்லஸ் துவக்க உரையாற்றினார். நுகர்வோர் மன்ற ஒருங்கிணைப்பு முகவர் உத்திரேஸ்வரன் தலைமை தாங்க ஆசிரியர் சுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்வின் போது அரசு பள்ளி மாணவர்கள் நுகர்வோர் இடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் நாடகங்களை நடித்து காட்டினர். புதுவையில் அறிவிக்கப்பட்டபடி லஞ்ச ஒழிப்பு குறைகேட்பு கூட்டம் நடைபெறாததால் கூட்டுறவு ஒன்றியம் முன்பாக மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். புதுவை கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்கு கூடத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் கடந்த 16ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு குறைகேட்பு கூட்டம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்ட மக்கள் சரமாரியாக கேள்விகள் எழுப்பினர். இதனால் அங்கிருந்து அதிகாரிகள் வெளியேற முயன்றதால் அவர்களை மக்கள் முற்றுகையிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் அங்கு போலீசார் வரவழைக்கப்பட்டதால் டிசம்பர் 28ஆம் தேதிக்கு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் அறிவித்தபடி 28ஆம் தேதியான புதன்கிழமை கூட்டம் நடைபெறவில்லை என்பதால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் கூட்டுறவு ஒன்றிய அலுவலகம் முன்பாக மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். நம் நாட்டில்தான் ஒழுங்கீனம் ஒழுக்கமாக வளர்ந்து உள்ளது என நெல்லை கண்ணன் பேசியுள்ளார். புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் ராம் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் பாரதி விழா நடந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன் தொடக்க உரையாற்றினார். மாநில செயலாளர் நாரா கலைநாதன், மாநில பொருளாளர் சலீம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதனை அடுத்து நடந்த மகளிர் விவாத மேடையில் பாரதியும் பெண் விடுதலையும் என்ற தலைப்பில் அருள் செல்வி, பூங்குழலி ஆகியோர் உரையாற்றினர். இன்றைய இந்தியாவும் பாரதியும் என்ற தலைப்பில் நெல்லை கண்ணன் சிறப்புரையாற்றுகையில் வளமிக்க நாடான இந்தியாவை அழிக்கும் வகையில்தான் தற்போது தலைவர்கள் உள்ளதாகவும் நதிகளை இணைக்க வேண்டும் என பாரதி கனவு கண்ட நிலையில் தற்போது நதிகளில் மணல் கொள்ளை நடந்துள்ளது என்றார். தவறு செய்த பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் கெடுக என் ஆயுள் என கூறி தன் உயிரை மாய்த்து கொண்டான். ஆனால் சிலர் செய்த தவறுகளை மறந்து வாழ்ந்து கொண்டுள்ளனர் என்ற நெல்லை கண்ணன் இந்தியன் என்பவனே உயர்ந்த ஜாதி என பாரதி பாடியுள்ளான் என்றார். நாம் ஒருவருக்கொருவர் ஜாதி வித்தியாசம் பார்ப்பதால் தான் முன்னேற்றம் காணாமல் இருக்கிறோம் என்றார். நீங்கள் பாரத தேசத்துக்கு தோள் கொட்டுவோம், நல்ல காகிதம் செய்வோம். ஒரு தென்கடலிலே மொய்க்கும் வணிகர் பல நாட்டினர் வந்தே நத்தி நமக்கு இனிய பொருள் கொணர்ந்தே நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே. அவன் நாட்டில தான் அந்நிய முதலீடு வரணுங்கிறான். தேசத்தந்தை, இந்த நாட்டின் தேசத்தந்தை அவன் வேறுபட்ட ஒரு அவரும் சொன்னார், அந்தந்த கிராமத்துக்குரிய பொருள்களை அவன் தயாரிச்சு அவன் மகிழ்ச்சியா. நம்ம தலைவன் ஒருத்தருமே காந்தியடிகள் சமாதிக்கு போக தகுதி உள்ளவனாவே இல்லை. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு, லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை.
சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேகை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் த பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மெரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபர். பிரஸ்டீஜ் பொருட்களுக்கு மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் எக்ஸைட்டிங் நியூ இயர் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிரஸ்டீஜ் டீலக்ஸ் பிளஸ் 5 லிட்டர் குக்கருடன் 3 லிட்டர் குக்கர் வாங்கி 25% தள்ளுபடி பெறுங்கள். நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் பெட் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் பிளஸ் 1995 ரூபாய் மதிப்புள்ள கிரைண்டர் அட்டாச்மெண்ட்ஸ் ஃப்ரீ. புகையில்லா சமையலறைக்கு சிம்னி வாங்குங்க. கூடவே 8045 ரூபாய் மதிப்புள்ள கிளாஸ் டாப் ஸ்டவ் ஃப்ரீயா எடுத்து செல்லுங்க. ஸ்டைலோ மிக்சர் கிரைண்டருக்கு 5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப்புடன் மினி இண்டக்ஷன் குக் டாப் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரைஸ் குக்கருடன் 1485 ரூபாய் மதிப்புள்ள 2 நான்ஸ்டிக் தவா ஃப்ரீ. 0% ஃபினான்ஸ், ஃப்ரீ கிஃப்ட் ஆன் எவ்ரி பர்ச்சேஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபரில் பொருட்கள் வாங்கி கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 88 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் தானே புயல் காரணமாக மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 10 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 11 அடியாக காணப்படும் என்றும் வடமேற்கு திசையிலிருந்து 33 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள தானே புயல் வெள்ளிக்கிழமை இரவில் கரையை கடக்கிறது. பலத்த மழை பெய்யும் என்று எச்சரிக்கை. பாதாள சாக்கடை திட்டத்தில் 50 கோடி ஊழல். சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தானே புயலால் கடல் அலைகள் ஆக்ரோஷம். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் பாதுகாப்பு வழங்கும்படி ஆட்சியர் முற்றுகை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.